சிந்து பைரவின்னு எப்படிமோ ஒரு கெஸ்ட் ஹவுஸில் சிட்டுவோடைய ஃபேமிலியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸ்னேகா இருந்துட்டு, சிட்டு நீ உண்மை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உன் குடும்பத்துக்கு நான் நிறையவே ஹெல்ப் பண்ணுவேன்றாங்க. அந்த சிந்து பேச்சை கேட்டுட்டு நீ ஆடிட்டு இருக்காத, நீ நினைக்கிற மாதிரி அவள் நல்லவளே கிடையாதுன்றாங்க. மேடம், நீங்கள் சிந்துவை பற்றி தப்பாக பேச வேண்டாம், ஏன்னா அவள் எனக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்கா, அவள் என்னுடைய ஃப்ரெண்டும் கூடன்றாங்க. அதனால் இனி சிந்துவை பற்றி அப்படி பேசாதீங்கன்னுவாங்க. உங்களுக்கு தீர்ப்பு சிந்துக்கு எதிராக தானே சொல்லணும், அதை நான் சொல்லிவிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னை மன்னிச்சிட்டு சிந்து, வேறு வழி இல்லை, அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு, இப்படி ஒரு பொய்யை நான் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ட்டு மனசில் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே சிந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அப்பா, இந்த முறை நம்ம நினச்ச மாதிரி நடக்கும்ல அப்பா, கண்டிப்பாக நடக்கும், அந்த சிந்து வசமாக மாட்டதான்ப்பா போகிறான்றாங்க. எல்லா முறையும் அந்த சிந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காளப்பா, இந்த முறை அவளால் தப்பிக்கவே முடியாது, ஏன்னா அப்படி ஒரு வலை தான் நான் போட்டு அப்படின்றாங்க. சூப்பர்மா, இந்த முறை கண்டிப்பாக அவன் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் அவங்களுடைய அப்பாவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.